ஹாய் ஜனக்கு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம நியூவாக ஒரு ஒன் தான் பார்க்க போகிறோம். ஷேட் ஆஃப் த லவ். எப்படி இருக்கலாம்னு தெரில. இந்த வாய்ஸோட ரெக்கார்ட் பண்ணுறேன். கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டோரி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பெட்டில் ஒரு பர்சன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீ எனக்கு வேணாம், தயவு செய்து என்னை விட்டுரு. ஐ லவ் யூ ஜங்குக். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத. நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? நீ தான் எனக்கு எல்லாமே. டே மச்சான், டே மச்சான். தயாங் தயா டேய் டேய், என்னடா என்ன? இந்தா தண்ணி குடி. குடு குடு. டே டே, பொறுமையாடா, பொறுமையா குடி. டேய் டேய், இங்கே வர்றா, இங்கே பாடுறா. ட்ரக்ஸ் எடுத்தியா? சொல்கிறா. ட்ரக்ஸ் எடுத்தியாடா? சொல்கிறா. ட்ரக்ஸ் எடுத்தியா? ஆமாம் ஆமாம் எடுத்தேன், ட்ரக்ஸ் எடுத்தேன். ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? அவன் விட்டு போயிட்டான். அவன் போய் 2 வருஷம் ஆகுது. அவன் அங்கே சந்தோஷமாக இருக்கான் ஜங்குக். நீ தான் இங்கே பைத்தியக்கார மாதிரி இருக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு வெளில வா மச்சான். எங்கள் கூட வந்து பழைய மாதிரி இருடா. சரி பேசு, ஏதாவது சொல்லு. எதுவுமே பண்ண மாட்ற. இப்படியே ரூமுக்குள்ளே இருந்தா எப்பட்றா போனவன் திருப்பி வர போகிறான்னா என்ன? இப்போ ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. எஞ்சி நேரம் ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். போயிட்டு ஷவரை ஆன் பண்ணி கண்ணை மூடி அப்படியே ஷவர் முன்னாடி நிற்கிறான். என் பேர் ஜியான் ஜங்குக். என் ஆளு பேர் கெம் தயாங். பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அழகு. கோடி கண்ணு பத்தாது அவள் அழகை ரசிக்க. அப்படி ஒரு அழகு. டே மச்சான், இப்படியே தூரத்துலேருந்து செட் அடிக்க போறியா என்ன? இன்னைக்காவது உன் லவ் சொல்லுவியா இல்லை என்ன? அப்படியே போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துடுறிய. எப்போ தான் சொல்ல போகிற? 1.5 வருஷமாக இதே பண்ணிகிட்டு இருக்க. அப்புறம் அவனை எவனாவது கொத்திட்டு போக போகிறான். டே வாயை உடச்சிருவான் ஜிமினா, ஒழுங்காந்துரு. ஐயோ, இதை சொன்னால் மட்டும் சாரி குத்துட்டு போக வந்துடும். போடா போய் ப்ரப்போஸ் பண்ணுறா. லவ் பண்ணுறான் நான் 1.5 வருஷமாக ஒன் சைடா. எப்போ தாண்டா டபுள் சைடு பார்க்குறது? டே போய் சொல்கிறதுல பிரச்சனை இல்லை மச்சான். அவன் அக்செப்ட் பண்ணலாம், என்னடா பண்ணுறது? தலையை துண்டு போட்டு உட்காரு. டே அப்புறம் என்னடா சொல்லாமல் எப்பட்றா? சொல்கிறா ஃபஸ்ட்டு போய் லவ்வ. ஒன்று போய் யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? போடா போய் சொல்லு. பயந்தவங்க மாதிரி நின்றுட்டுருக்க. போடா. இது எல்லாமே காலேஜ் கேண்டீனில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் தயாங்கும் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்கு தயாங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கான். இது ஜிமினை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. தயாங்கு கூட தெரியாது அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஒன் சைட் லவ் தான். இது வரைக்குமே அவன் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தைரியத்தோட தயாங்கிட்ட எஞ்சி போகிறான். ஏய் தயாங், என்னாச்சு? ஏன் அப்செட்டாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுடா, எதாவது பிரச்சனையா என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. ஹாய் தயாங். சொல்லுங்கள் ஜங்குக், என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசலாமா? பேசலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இப்போது ஜங்குக்கும் தயாங்கும் கிரவுண்டில் தான் நிற்கிறாங்க. என்ன விஷயம்? வந்து 5 நிமிஷம் ஆச்சு, எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாகவே நிற்கிறீங்களே. அது அது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கொஞ்சம் படபடன்னு இருக்கு. என்ன விஷயம்? சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். ஓகே, நான் டைரெக்டாக சொல்லிடுறேன். எனக்கு இந்த சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. ஐ லவ் யூ தயாங். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, 1.5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் சைடாக. உன்னை எப்போ ஃபஸ்ட் இயரில் பார்த்தனோ அப்போலேருந்து 1.5 வருஷமாக என் லவ் போகவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட குறையலை. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது உன்னை பார்க்க பார்க்க. இப்போது என் பக்கத்தில் என் ஆப்போசிட்டில் ஒரு 2 ஸ்டெப்பு வச்சா என் க்ளோஸ்அப்பில் இருப்ப. பக்கத்தில் நிற்கிறோம். இப்போ கூட என் ஹார்ட்டு அப்படி துடிக்குது. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப. உன்னோட பதிலை நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ யோசிச்சு பொறுமையாக சொல்ல.
அது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக. புரியுதா? உம், நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே இருக்குது, வர மாட்டேது வெளில. வேறு என்ன சொல்கிறது? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப. என்ன அப்படி அமைதியாகவே நிற்கிற? ஏதாவது சொல்லு. எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ என்னை 1.5 வருஷமாக லவ் பண்ணுறியா? ஆமாம். ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலை? சொல்ல கொஞ்சம் பயம்தான். இப்போ இப்படி இப்படியே இருந்தா இப்படி 1.5 வருஷம் ஆச்சு, தூரத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அப்புறம் எப்படி உன்னை எப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்குறது? எப்படியா இருந்தாலும் லவ் சொல்லி தானே ஆகணும். அதான் எப்படியோ தைரியத்தை வர வச்சு சொல்லிட்டேன். சரி ஓகே, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்? சொல்லு. இப்போ தானே ப்ரப்போஸ் பண்ணேன். ஆமாம், இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்போ ஓகே சொல்லுவேன்? டைம் கொடுக்குற சொன்ன. டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன். எப்போ ஓகே சொல்லுவேன்? நீ என்ன லூசாடா? ஆமாம், உடனேலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கோ. இப்போ உன் ஃபோன் நம்பர் கொடு. என்ன ஃபோன் நம்பர் கொடு? அப்பப்போ ஃபோன் அடிச்சு பேசிட்டாவது இருப்பண்ண நீ டைம் எடுக்கிற வரைக்கும். அப்புறம் நீ மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? ஞாபகப்படுத்தணும்ல எனக்கு எப்போ ஓகே சொல்வேன் அப்படின்னு. இப்போ தயங்க அப்படியே சிரிக்கிறான். சரி ஓகே, நம்பர் தரேன். இங்கே ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி, வேகமாக ஓடி வந்து ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஜிமினை போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். டே மச்சான் மச்சான் நம்பர் கொடுத்துட்டான் மச்சான், நம்பர் கொடுத்துட்டான் மச்சான், எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்ட்டி. டே விட்ரா, டே விட்ரா, வலிக்குதுடா விட்ரா. என்னடா ஆச்சு? ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் மச்சான், நம்பர் வாங்கிட்டேன், நம்பர் கொடுத்துருக்கான். சரி, அவன் என்ன சொன்னான்? யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னான். யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னான்னா நம்பர் கொடுத்ததுக்கா இந்த ஆட்டம்? ஆமாம் மச்சான், நம்பர் கிடச்சிச்சுல, இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பார்ட்டி. என்ன நம்பர் கொடுத்ததுக்கலாமா பார்ட்டி? என்ன உனக்கு வேணாமா? வேணானே கிளம்பு. வரேன் மச்சான் வரேன். இப்போ அன்னைக்கு நைட்டு ஜங்குக்கோட பார்ட்டி தான், எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானுங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஜங்குக்கும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பார்ட்டியில் இருந்துக்கிட்டே அப்படியே மொபைல் எடுத்து தயாங்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அந்த சைடு தயாங் அப்படியே மொபைல் எடுத்து கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ, யார்? ஐய் ஜெனுக்கு, எப்படி இருக்க? என்ன ஜெனுக்கா? யார் நீ? ஏய் என்ன தெரியலையா? நான் தான் ஜங்குக். ஜங்குக் நீயா? இது உன்னோட நம்பரா? ஆமாம் ஜெனுக்கு, என்னோட நம்பர் தான். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீயும் ஒரு மாதிரி பேசுகிற. அதுவா, நீ எனக்கு நம்பர் கொடுத்துட்டல, அதான் பசங்களுக்கு பார்ட்டி கொடுத்தேன். நானும் லைட்டாக தான் பேபி, லைட்டாக ஒரு பெக் போட்டேன், அதான். ஓகே. இங்கே பாரு ஜங்குக், நான் இன்னும் ஒரு லவ்வை அக்செப்ட் பண்ணல. அதுக்குள்ளே பேபி ஏதோ ஒன்று சொன்னியே ஜெனுக்கு, அதெல்லாம் சொல்லி எனக்கு கூப்பிடாத, ஓகேவா? ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கூப்பிட்றேன். உனக்கு பிடிக்கலையா? உனக்கு போக போக பிடிக்கும் பேபி. சரி சொல்லு, எனக்கு எப்போ ஓகே சொல்வ? டி இன்னைக்கு காலை தானே ப்ரப்போஸ் பண்ணேன், அதுக்கடையில் எத்தனை தடவை கேட்பேன் எப்போ ஓகே சொல்லுவேன், எப்போ ஓகே சொல்லுவேன்னு? நான் டைம் கேட்டிருக்கேன் ஜங்குக். சரி ஜினுக்கு, கோவப்படாத, ஓகேவா? சரி தூங்கல நீ இன்னும்? இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்க? தூக்கம் வரல, தூங்கணும். சரி ஓகே, நீ நல்லா தூங்க, காலைல காலேஜில் பார்க்கலாம், ஓகேவா? ஐ லவ் யூ. சரி வை. சரி ஓகே. இப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகுது. 6 மந்த் ஆச்சு ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணி. ஜங்குக் தயங்கிட்ட போயிட்டு எப்போ ஓகே சொல்லுவேன்னு கேட்டுகிட்டே இருப்பான். தயாங்கும் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ ஒரு ஃபைன் டே, தயாங் ஜங்குக்கு தேடி கிரவுண்டுக்கு தான் போகிறான். அவன் ஜங்குக்கு அவன் கேங் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். டே மச்சான் என்னடா பின்னாடி பாரு, ஆள் வர மாதிரி இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி திரும்பி பார்க்குறான். தயாங் தான் அங்கே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ நேராக ஜங்குக்கிட்ட வந்து நிற்கிறான்.
ஹாய் ஜங்குக். ஆ ஹாய் தயம். என்ன என்ன தேடி எவ்வளோ தூரம்? ம் ஆ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியாக போகலாமா? போகலாமே. டேய் மச்சான், நீங்கள் பேசிகிட்ருங்கன்னு வந்துடுறேன். ஓகே மச்சான், ஓகே. இப்போ 2 பேரும் ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் தான் நிற்கிறாங்க. ஓய் ஜினுக்கு, என்ன வந்ததுலேருந்து அப்படியே நின்றுட்டுருக்கா? ம் என்ன சொல்லணும் சொல்லு. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், உனக்கு எதுவும் தோணலையா? என்ன தோணணும் புரியல எனக்கு. இல்லை, எப்போதுமே ஒரு வார்த்தை கேட்பியே, அது கேட்கவே இல்லை. என்ன? அதான் எப்போ ஓகே சொல்லுவ, எப்போ ஓகே சொல்லுவ. ஓ அதுவா, அது கேட்டு கேட்டு எனக்கே இதாகிடுச்சு, அதான் கேட்குறதில்ல. சரி, என்ன இப்போ என்ன ஓகேவா சொல்ல போகிற? அதை கேட்டால் மட்டும் அப்போது என் மேலே உள்ள லவ் உனக்கு குறைஞ்சிச்சா என்ன? ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசுகிற? அதை கேட்டால் உனக்கு டிஸ்டர்ப் ஆகுமேன்னு நான் கேட்காம இருந்தேன். அதுக்குன்னு உன் மேலே உள்ள லவ்லாம் குறையாது, புரியுதா? நான் 1.5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். உன்னை ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்து லவ் பண்ணணும், அப்போலேருந்து இப்போ வரைக்குமே உன் மேலே உள்ள லவ் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே தான் இருக்குது. நான் சொன்னேனே அன்றைக்கி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு, அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் கூட குறையல. சரி, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அது அது வந்து ஜங்குக். சொல்லு. என்ன பாரு, பார்த்துட்டு தான் இருக்க பேபி, சொல்லு என்ன விஷயம்? ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஏ என்ன சொன்ன? திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. ஐ லவ் யூ. உண்மையாவா? உண்மையா? உண்மையாவா? உண்மையாடா? உண்மையா? ஐ லவ் யூ. ஏ ஏ எனக்கு என் கண்ணை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. ஐ லவ் யூ ஜங்குக். இப்போ ஜங்குக் அப்படியே தாங்க இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் தயம், ஐ லவ் யூ. இந்த வார்த்தைக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு தெரியுமா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்போ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. தயவங்க, ஏன்னா உண்மையாக பிடிச்சிருக்காடா? உண்மையாக பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு ஜங்குக்? ஐ லவ் யூ. இது போதும் எனக்கு, இது போதும். ஐ லவ் யூ தயம். கிஸ் பண்ணலாமா? என்ன? இல்லை, ஓகே சொல்லிட்டு அதான் கமிட்டட் ஆகிட்டோமே, அப்புறம் என்ன? அதுக்குன்னு அதுக்குள்ளெல்லாம் கிஸ்லாம் வேணாம். இல்லை, எனக்கு வேணும்னு தோணுது. ஓ லிப்ஸு அப்படி பக்கத்தில் இருக்கு, ஒன்று கூட. அதெல்லாம் முடியாது. ஏ ப்ளீஸ், ஒன்று நீ கொடுக்க வேணாம், நான் மட்டும் கொடுக்குறேன். நான் கொடுத்துக்கிறேன். இல்லை வேணாம், இல்லை ப்ளீஸ், ஒன்று இப்போ ஜங்குக்கு அப்படியே தயங்க கிஸ் கொடுக்கலான்னு கிட்டக்க போகிறான். டோரை போட்டு தட்டுறானுங்க. டேய் மச்சான், டேய் என்னடா பண்ணுற? தொடடா. வந்துட்டானுங்க, நேரம் கட்ட நேரத்தில் தான் வருவானுங்க. ஐயோ பேபி, ஒரு நிமிஷம். ஜங்குக்கா. தயாவும் டக்குன்னு ஜங்குக்கோட சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஓடிடுறான். இங்கே பசங்களாம் நின்று பார்க்குறானுங்க. ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். பசங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டு, டே மச்சான், டே மச்சான், டேய் என்னடா சேலை மாதிரி நின்றுட்டுருக்க? என்ன உன் ஆள் அப்படி ஓடுதே? என்ன நடக்குதுங்க? டே ஜிமினா, என்ன மச்சான், என் ஆள் எனக்கு ஓகே சொல்லிட்டான் மச்சான். உண்மையாவா? உண்மையாடா? இன்னைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி, என்ஜாய் பண்ணுறோம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜ் முடிஞ்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஜங்குக் தான் பைக்கை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் தயாங்காக. ஜிமின் வேகமாக வந்துட்டு ஜங்குக் பைக்கில் ஏறி உட்காடுறான். டி இறங்குடா. என்ன மச்சான்? யாருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்டா? நீ போ, ஜாக்சன் பைக்கில் போ. ஏன்னா ஜாக்சன் பைக்கில் போவா? எப்போதும் நான் அவன் கூட தானே வருவேன். அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி ஆளை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நீ இறங்கு. டேய், உன் ஆள் போய் 10 நிமிஷம் ஆகுது. என்ன எப்படா போனா? அவன் இப்போயே போயிட்டான், நீ தான் லேட்டு. சொல்லவே இல்லையா?
சரி உட்காரு. இப்போ ஜங்குக்கு அப்படி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தயாங்க்கு தான் கால் பண்ணுறான். தயாங் கால் அட்டன் பண்ணவே இல்லை, ஃபுல் ரிங் போகுது. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறான், அதுவும் ஃபுல் ரிங் போகுது. இப்போ தேர்ட் டைமாக ட்ரை பண்ணுறான், ஃபுல் ரிங்கு போகுது. அவள் தான் தயாங் எடுக்கிறான். ஹலோ, ஏய் பொண்டாட்டி, என்ன பண்ணுற? ஆ, பொண்டாட்டியா? ஆமாம், நீ என் பொண்டாட்டி தானே? ம், ஆமாம். ஏன் சொல்லாமல் வந்த? நான் உன்னை பிக்கப் பண்ணலான்னு இருந்தேன் தெரியுமா? அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஜங்குக், அதான் சீக்கிரம் வந்துட்டேன். சரி சரி ஓகே, மார்னிங் நானே அழைக்க வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே மார்னிங் வந்துடுறேன், நீ அழைக்கலாம் வர வேணாம். ஏன் 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 பதற? நானே வரேன், சரியா? ரெடியாக இருக்கணும். சரி சின்னக்கு. ம், என்ன? மார்னிங் சிக்ஸில் கொடுத்துட்டு ஓடிட்ட, இப்போ ஏதாவது கிடைக்குமா? ம், என்ன கிடைக்குமா? அதான் கிஸ் தான், வேற என்ன கூட? இப்போ என் பேபிக்கு கிஸ் வேணுமா என்ன? ஆமாம் ஜினக்கு, நல்லா நச்சுன்னு ஒரு கிஸ் கூட ப்ளீஸ். ம், கேட்டுச்சா? என்ன இது கிஸ்ஸு? நான் என்ன கேட்டேன்? கிஸ் கேட்டேன், நல்லா நச்சுன்னு கேட்டேன். சத்தமே இல்லாமல் கொடுக்குற. ஆ, நான் அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணும்ல, நீ கொடுத்துட்டேரி. ஜங்குக், ஏய் கொடு பேபி, ப்ளீஸ் பேபி. ம், தரேன் ஜங்குக், நீ கண்ணை மூடு. ம், முடிக்கிறேன், கொடு. ஏ பேபி, போதும் பேபி, போதும் போதும். அப்படி ஜிவ்வுன்னு ஏறுது. இன்னைக்கு நைட்டுக்கு இதை நினச்சிட்டே அப்படியே தூங்கிடுவேன். மார்னிங் காலேஜில் வாங்கிக்கிறேன் பேபி. காலேஜ்லையா? காலேஜில் நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்காத, நான் கொடுக்குறேன். ம், வாங்கிக்கோ சரியா? இப்போ தயாங்க்கு செகண்ட் கால் வருது, அதை பார்த்துட்டு ஜங்குக்கா. சொல்லு பேபி. அப்பா அடிக்கிறாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஏய் நான் அப்புறம் அடிக்கிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் தான் தயாங்க்கு கால் பண்ணுறான். தயாங்கும் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஜங்குக்கா. ஏய் பேபி, வெளில தான் இருக்க, சீக்கிரம் வா. இது வரேன். இப்போ தயாங் தான் வேகமாக கீழே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு வெளியில் போகிறான். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கிட்ட தான் ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு டக்குன்னு பைக்கில் ஏறி உட்காந்துட்டு மாஸ்க் போடுறான். ஏய் என்ன, எதுக்கு மாஸ்க்கு? இது எங்கள் ஸ்ட்ரீட்டு தெரியுமா, யாராவது பார்த்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? நீயும் மாஸ்க் போடு ஜங்குக், இந்தா. எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். போடுறா. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மாஸ்க் போட்டுக்கிறான். இப்போ ரெண்டு பேருமே அப்படியே பைக்கில் போகிறாங்க. தயாங் ஜங்குக்கு அப்படியே பேக் பண்ணிக்கிறான். ஜங்குக் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி தயாங்கோட ஐஸை தான் பார்த்துட்ருக்கான். தயாங்கும் அப்படியே மிரர் விளையாடி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் தயாங்க பார்த்து விங்க் பண்ணுறான். தயாங் டக்குன்னு ஜங்குக்கோட ஷோல்டரே அடிக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் காலேஜுக்கும் வந்துடுறாங்க. இப்போ பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு தயாங் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு ஜங்குக்கு ஒரு எம்டி ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக்கா வீடுடா, எங்கடா என்னை இழுத்துட்டு போகிறா? வா. எங்கே வான்னு சொன்னேன். இப்போ ரெண்டு பேரும் எம்டி கிளாஸ் ரூமில் தான் நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான், யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வரான். என்ன வேணும் உனக்கு? கிளாஸுக்கு டைம் ஆச்சு, எதுக்கு டோரை லாக் பண்ணுற? ஜங்குக்கு அப்படியே தயாங்க இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்ன ஆச்சு ஜங்குக்கா? என்ன பேபி? என்ன? ஒரு நாள் புரிஞ்சதையே நல்லா புரிஞ்சிருக்க முடியல தெரியுமா? ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறேன். அவன் கூடவே இருக்கணும் போல இருக்குது. சார் அந்த அளவு மிஸ் பண்ணிங்களா என்ன? ஆமாம், ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் பேபி. நம்ம லவ்வை பற்றி உங்கள் வீட்டில் எப்போ பேச போகிற? இப்போவே வா. ஆமாம். ஏன்? இல்லை, இப்போ தானே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே? இல்லை, அடையறே நம்ம முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் தான். இப்போயே சொல்லி வச்சா தானே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நானும் உங்கள் வீட்டில் வந்து பேசுவேன். நான் வீட்டில் பொறுமையாக பேசுவேன் ஜங்குக், அவசரப்படாத. சரி ஓகே, என்ன பாரு. ஐ லவ் யூ. திருப்பி சொல்கிறா, சிரிக்கிற. அதெல்லாம் எனக்கு தோன்றப்ப நானே சொல்வேன். அப்போது எனக்கு இப்போ தோணலை. தோணுதே. என்ன தோணுது? இதான் தோணுது. ஜினுக்கு என்ன விட ஃபாஸ்ட்டாக இருக்க. ஏன் இருக்கக்கூடாதா என்ன? நீ தான் கொடுக்க மாட்ற. ரூமுக்கு வந்து 5 நிமிஷம் ஆச்சு, பேசிட்டு மட்டும்தான் இருக்க. அப்போது கொடுக்கவா? கொடு.
ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு தயாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போயிட்டு டெஸ்க் மாதிரி இருக்குது அதில் அப்படியே சாய்ச்சி படுக்க வைக்கிறான். ம் ஜங்கு ஜங்கு கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே தயங்க மேலே ஓவர் ஆகிட்டு தயங்க மேலே படுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேர் பாடியும் அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. தயங்கோட லெக்கை தூக்கி அவன் ஹிப்பில் அப்படி போட்டுட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் தயாங்க. இப்போ ஜங்குக்கு கீழே அப்படியே ஹார்ட் ஆகுது. இது தயாங்க அப்படியே ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. 2 பேரோட பாட்டமும் ஒன்னோட ஒன்று உரசிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க 2 பேருமே. ஜங்குக் டக்குன்னு தயங்க மேலேருந்து எரிஞ்சிட்டு திரும்பி நின்றுக்கிறான். அவனோட பேண்ட்டு டைட்டாக இருக்குது. அவன் ஷர்ட்டை கீழே இழுத்து விட்டுக்கிட்டு அவனோட பாட்டமை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான் ஒரு மாதிரி. அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ரொம்ப மூச்சியும் வாங்குது. இப்போ தயங்க அப்படியே படுத்திருந்தவன் பொறுமையாக இருந்துச்சு. அவன் ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். பேபி என்னாச்சு ஜங்குக்? இல்லை ஒன்றும் இல்லை, நீ கிளாஸ் போ. டைம் ஆகுதுல, நீ கிளாஸ் போ. ஏன் ஏன் என்னாச்சு? ஏன் நிறுத்திட்ட? ஏய் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. இங்கே இருந்தால் தப்பாயிடும். வேணாம் வேணாம், நீ கிளம்பு, கிளாஸ் போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் அங்கேருந்து கிளாஸ் ரூம் போயிடுறான். இங்கே ஜங்குக் தான் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அவன் கர்ச்சிப் எடுத்து அப்படியே ஃபேஸெல்லாம் தொடச்சிக்கிறான். நீ தம்பி ஏண்டா இவ்வளோ டைட்டாக வர? அவனை பார்த்தா மட்டும் எப்படி தான் நட்டுட்டு நிற்கிறோன்னு தெரில. கொஞ்சம் விட்டுருந்தா வச்சு ஏறிடுவேன். அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? ஐயோ காஜி பிடிச்சவன் நினச்சிருக்க மாட்டான். ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சி பேசிகிட்டு இருக்கான் அவன்கிட்ட. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஜங்குக்கு தான் தயாங்க்கு கால் பண்ணுறான். இப்போ தயாங்கும் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ ஏய் பேபி என்ன பண்ணுற? நான் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். வீட்டில் வேறு யாரும் இல்லை, அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. என்ன வீட்டில் யாரும் இல்லையா? உண்மையாவா? ஆமாம் வீட்டில் யாரும் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? அது அவங்க வர ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 2-3 நாள் ஆகுமா? அப்போது என்ன அப்போது? இல்லை என்ன ஜங்குக் சொல்லு. இல்லை நான் வரவா? என்ன? இல்லை வரவா? மக்கு நான் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன், வரவான்னு கேட்குறா. அப்போது வர மாட்டியா? அப்போது உடனே வர. நீ ரெடி ஆகிரி, நம்ம வெளில போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம், ஓகேவா? ஓகே நான் ரெடியாக இருக்கேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். அங்கே தயாங்கும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. டேக்குக்கு 2 பேரும் தான் பீச்சு பார்க்கு எங்கே பார்த்தாலும் சுற்றுறாங்க. சுற்றிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் தயாங்கோட வீட்டுக்கு தான் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கெலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்படி சிரிச்சிட்டு பைக் ஓடிட்டுருக்கான். இங்கே தயாங்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ 2 பேரும் அப்படி பைக்கில் போயிட்டுருக்காங்க. தயாங்க ஒரு இடத்துல அப்படி பைக்கை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். என்னாச்சு பேபி, என்ன வேணும்? அது ஜங்குக்கா மெடிக்கல் ஷாப். மெடிக்கல் ஷாப்பு என்ன வேணும்? ஏதாவது டேப்லெட் வேணுமா என்ன? தலைவலிக்குதா? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதாவது ஃபார்மசியில் வேணும்னா வாங்கிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு என்ன வாங்க போகிறேன்? எனக்கு தலைலாம் வலிக்கல, உடம்பு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது உனக்கு இங்கே எதுவும் வேணாமா? இங்கே என்னடா வாங்க சொல்கிற? டேப்லெட்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே பைக்கை ஸ்டார்ட் பண்ண. சரி போகலாமா? இப்போ ஜங்குக்கு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறான். போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். என்னாச்சு? ஒரு நிமிஷம் நீ இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான் மெடிக்கல் ஷாப்புக்கு. அண்ணா சொல்லுப்பா என்ன வேணும்? அது கா இல்லை ஃப்ளேவர் இருக்கா? இருக்குது. என்ன ஃப்ளேவர் வேணும்? ஸ்ட்ராபெரியும் பனானாவும் கொடுங்க. ஓகேப்பா. இப்போ அது 2த்தையும் வாங்கிட்டு வேகமாக பைக் கிட்ட தான் ஓடி வரான். அப்பா வாங்கிட்டேன். என்ன வாங்கினேன்? அது தலை கொஞ்சம் வலிச்சிச்சு, அதான் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். ஓ கொஞ்சம் முன்னாடி நான் கேட்டப்போ தலைலாம் வலிக்கல, எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னேன். அது சரி இப்போ போகலாமா? போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி தயாங்கோட ரூமில் தான் காமிக்கிறாங்க.
அந்த ரூம் ஃபுல்லாகவே தயாவோட மூர்னிங் சவுண்டு மட்டும் தான் கேட்குது. 2 பேரும் பெட்ஷீட்குள்ளே இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே தாங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். தயாங்கால சுத்தமாக முடியல. அவன் அப்படியே கத்திட்டு இருக்கான் ஜங்குக் பேரை சொல்லி. அப்படியே பெட்டு கீழே பார்த்தா 2-3 ஃப்ளேவர் தான் கீழே கிடக்கு. மேலே 2 பேரும் அவ்வளோ ஹாட்டாக மேக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 3 டேஸும் அவங்களுக்குள்ள இப்படியே தான் போயிருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருமே. இப்படியே அவங்களுக்குள்ள டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. காலேஜும் எண்ட் ஆக போகுது. இப்போ ஒரு ஃபைன் டே தயாங்கோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. தயாங்க அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு கீழே குனிஞ்சிட்டு நிற்கிறான். அவங்க அப்பா தான் ஸ்லாப் பண்ணியிருப்பாரு. என்ன நினச்சிட்டு இருக்க தயாங்க நீனு? உன்னை பிரின்ஸ் மாதிரி நான் பார்த்து பார்த்து வளர்த்தா ஏதோ அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதை பையன் கூட லவ் பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்க. இதுக்கு தான் உன்னை காலேஜ் அனுப்புனா? சொல்லு தயாங். ஜான் நாளைக்கு ஊர்லேருந்து வரான். அவன்ட்டு நீ பேசிட்டு தானே இருக்க? ஆ என்ன நினச்சிட்ருக்க? இல்லை எனக்கு புரியல. நீ ஜானை லவ் பண்ணுறியா இல்லை அந்த ஊர் பேர் தெரியாத அந்த அனாதை பையன் லவ் பண்ணிகிட்ருக்கியா? சொல்லு தயாங். ஜான் என்ன சொல்கிறான், நானும் தயாங்க லவ் பண்ணுறான்னு சொல்கிறான். நீ என்னன்னா அந்த பையன் கூட ஊர் சுற்றிட்டுருக்க? என்ன நடக்குது இங்கே? நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது தயாங். அந்த பையனை மறந்துட்டு ஜானை மேரேஜ் பண்ணுற வழியை பாரு. நாளைக்கு அவன் யூஎஸ்லேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. தயாங்க்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ அப்படியே காலேஜ் தான் கிளம்பி போகிறான். ஜங்குக் தயாங் வரதை பார்த்துட்டு தயாங்கிட்ட போகிறான். ஹே பேபி, ஏன் லேட்டு, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஷோல்டரில் அப்படி கை போட போகிறான். தயாங்க டக்குன்னு நான் வந்து போய் நிற்கிறான். ஏய் என்னாச்சு, எப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கையை பிடிக்கிறான். தயாங் டக்குன்னு கை தட்டி விடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க தயாங், என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? சரி வா, ஏதோ கோவத்தில் இருக்க, வா அந்த ரூமில் போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக் கையை விடு ஜங்குக், ஜங்குக் கையை விடு, ஏ வாடா கையை விடு ஜங்குக், வா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். தயாங் டக்குன்னு கையை உதறி விட்டுட்டு ஜங்குக்கு ஒரே ஸ்லாப் தான். தயாங் ஸ்லாப் பண்ணோன்னு ஹோல் காலேஜும் நின்று பார்க்குது. என்ன பிரச்சனை ஜங்குக் உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நான் தான் விடு விடுன்னு சொல்கிறேன்னு. சரி அதான் அடிச்சிட்டல, என்ன உனக்கோ சொல்லு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? இல்லை எனக்கு புரியல. எனக்கு எனக்கு ஒன்று பிடிக்கல. என்ன என்ன பேசுகிற தயாங்? பிடிக்கலனா எனக்கு புரியல. நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? சொல்லு பேபி, நான் சாரி கேட்குறேன். அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தைலாம் சொல்லாத, பிடிக்கலலாம் சொல்லாத. ஒரு மாதிரி மனசு வலிக்குது, வேணாம் இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட சிக்ஸ் அப்படி பிடிக்க போகிறான். தயாங் மறுபடியும் தட்டி விடுறான். தள்ளு ஜங்குக், என்னை தொடாத. ஹே என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ? ஹே பேபி, நீ ஏதோ என் மேலே கோவத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, வா நம்ம தனியாக ரூமில் போய் பேசலாம் வா. எது வந்தாலும் பேசி திட்டிக்கலாம், கோவப்படாத சரியா? வா ஜங்குக். இல்லை ஜங்குக், சொல்லு பேபி என்ன? இப்போ கேண்டீன் சைடு தான் காமிக்கிறாங்க. ஜிமின் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருப்பான். அங்கே ஜாக்சன் தான் வேகமாக ஓடி வந்துட்டு ஜிமின்கிட்ட சொல்கிறான் அங்கே நடக்கிறத. தயாங் ஜங்குக்கு அடித்ததையும் சொல்கிறான். இங்கே ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே காஃபியை தூக்கி போட்டுட்டு வேகமாக ஓடி வரான். ஜிமின் அப்படியே வேகமாக வந்து ஜங்குக்கு திருப்பி அவன் சீக்ஸை பார்க்குறான். ஜங்குக்கோட சீக்ஸு அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. தயாங்க பார்த்து அப்படியே மறைக்கிறான் ஜிமின். டே ஜங்குக், என்ன நடக்குதுங்க? எதுக்கு அவன் அவன் அடித்தான்? டே மச்சான் ஒன்றும் இல்லை, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நீ கிளம்பு. டே நான் அடிச்சிருக்கான், கிளம்புங்கிற பெரிய மயிரமா? உன் மேலே கை வச்சிருக்கான். மச்சான் ஒன்றும் இல்லை, கிளம்புன்னு. என்னடா கிளம்புங்கிற? ஹோல் காலேஜும் ஒன்று தான் பார்க்குது ஜங்குக். இவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே அடிக்க போகிறான். இப்போ ஜங்குக் டக்குன்னு ஜிமின் ஒரு ஸ்லாப் தான். டே நான் தான் சொல்கிறேன்ன, ஒன்றும் இல்லைன்ட்டு போடா மயிறு. இங்கே ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இங்கே ஜாக்சன் வந்து ஜிமினை அழைச்சிட்டு போயிடுறான். என்ன ஜங்குக், உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு என்னை மிரட்டுறியா என்ன? ஹே பேபி, நான் எதுக்கு ஒன்று மிரட்ட போகிறேன்? உனக்கு இப்போ என்ன கோவம், எதுக்கு இப்படி பேசிகிட்டு நீ? சொல்லு. நான் சொல்லிடுறேன் ஜங்குக், உனக்கு எனக்கு செட் ஆகாது, இது சரி வராது. என்ன செட் ஆகாது? புரியல எனக்கு. என்ன பேசிகிட்டு இருக்க தயாங், என்ன சொல்கிற நீ? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, உன்னை நல்லா பார்த்துப்பேன். எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற?
உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சா என்ன? ஆ, உங்கள் அப்பாக்காரன் ஏதாவது சொன்னானா? சொல்லு, நான் வந்து பேசுகிறேன் வீட்டில், சரியா? ஆ, என்னை விட்டு மட்டும் போயிடாத தயம், ப்ளீஸ், என்னை விட்டு மட்டும் போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தயங்க ஹக் பண்ண வரான். தயங்க அப்படியே ஜங்குக்கு தள்ளி விடுறான். தள்ளி ஜங்குக்கு, என்ன பேசுவ நீ? உனக்கு உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லை சொந்த வீடு வாசம் இருக்கா? இல்லை உன் பேரில் என்னதான் இருக்கு? ஒன்றுமே இல்லை. நீயே நான் சொல்லு சொல்லு தயாங். நான் 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 அனாதை தான். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சு தானடா லவ் பண்ணேன். இப்போ என்னமோ புதுசாக பேசுகிற? ஆ, உனக்கு இது முன்னாடி தெரியாதா? ஆ, நான் மட்டும்தானே. நான் அப்பயும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேனே. சொல்லு தயாங், இன்னும் என்ன வேணும் சொல்லு, நான் எல்லாமே செய்கிறேன். ஆனால் என்னை விட்டு போகிறோன்னு மட்டும் சொல்லாத தயாங். அந்த வார்த்தை கூட என்னால் தாங்க முடியாது. இல்லை ஜங்குக், இந்த லைஃப் எனக்கு ஒத்து வராது. உன் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். அப்போது இந்த 1 இயர் நீ ஹாப்பியாக இல்லையா தயாங்? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. என் கூட நீ இருந்தப்போ நீ ஹாப்பியாக இல்லை? நான் உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கல? சொல்லுடா. இல்லை, நான் ஹாப்பியாக இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கவும் இல்லை. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இப்போது ஜங்கு கூட ஐஸ்லேருந்து டியர்ஸாக ஃபால் ஆகுது. டக்குன்னு தயாங்க போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான் டைட்டா. தயம், அப்படி சொல்லாத தயம், அது மட்டும் சொல்லாத. என்னை விட்டு போகிறோன்னு மட்டும் சொல்லாத தயம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்னை விட்டு போக மட்டும் செய்யாத தயம். நீ என் கூட ஏறி, ப்ளீஸ், என் கூட ஏறி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ எனக்கு வேணும் தயம், ப்ளீஸ் தயம். தயம் தயம் ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். விடி ஜங்குக், என்னை விடி ஜங்குக், எனக்கு நீ வேணாம், என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இதுக்கப்புறம் என் பின்னாடி வராத, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி ஒரு புஷ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படி கீழே விழுந்துடுறான். இவன் அப்படியே போயிடுறான் தயாங் அங்கேருந்து. இங்கே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் வரானுங்க. அந்த ஹோல் காலேஜ் நின்று பார்த்துட்ருக்கு. ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டு அழுகுறான். டே ஜங்குக், டே மச்சான், ஜிமின் அவன் போகிறான்டா, அவன் போவேன்னு சொல்கிறான். டே ஜாக்ஸா, அவன் போகிறான் மச்சான், அவன் போவேன்னு சொல்லு மச்சான். டே அவன் போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உட்காந்து அழுகுறான். இங்கே ஜிமினுக்கு செம்மக்கம் வருது. ஜங்குக்கு பிடிச்சி ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு, அத்தா அவன் தான் போயிட்டான், அவனை பிடிக்கலன்ட்டு பொட்டா பாடு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்க. பொட்டையாடா நீ, எந்திரா. டே டே ஜிமினா, நீ அடிச்சுக்கோடா, அடிச்சுக்கோ, எவ்வளோ அடிச்சுக்கோ. எனக்கு அவன் வேணும் மச்சான், எனக்கு அவன் வேணும் மச்சான், எனக்கு தங்க வேணும்டா. டே அவனை போய் கூப்பிட்டுருவாங்கடா. அவன் தான் அவனை சொல்லிட்டு போகிறானடா, நீ ஒரு அனாதை பையன்ட்டு அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். பைத்தியக்கார மாதிரி அவன் தான் வேணுங்கிற. இல்லை மச்சான், அவன் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு போகிறான்டா. இல்லை மச்சான், அவன் என்ன லவ் பண்ணுறான், அவன் உண்மையை என்ன லவ் பண்ணுறான் மச்சான். யாரு அவனை லவ் பண்ணுறானா? ஆமாம், அவன் என்ன லவ் பண்ணுறான் மச்சான், என் கூட. எனக்கு அவன் வேணும் மச்சான், எனக்கு தயங்க வேணும் மச்சான். டே ஜாக்ஸா, நான் சொன்னால் கேட்க மாட்டான், தூக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி தூக்கிட்டு போகிறானுங்க. டே பத்தா விட்றா ஜிமினே, டே பராத்தறதுக்கு ஏதோ பண்ணிட்டு வேண்டாம் அவங்கள, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி கத்திகிட்டே வந்துட்டு இருக்கான். ஜிமினோ ஜாக்சனும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஜங்குக்கு அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க வீட்டுக்கு. போகிற வழி ஃபுல்லாக தயங்க வேணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டுருக்கான். ஜிமினுக்கும் ஜாக்சனுக்கும் செம்மையாக அடி வேற விழுகுது. இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறானுங்க. இப்போ ஜங்குக்கு நேராக அவன் பெட்ரூமில் விட்டுட்டு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு வெளில வந்துடுறானுங்க. ஜங்குக்கு அங்கே கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். டே திறங்கடா, டோரை திறங்கடா, இருக்குடா போட்டுனீங்க, திறடா வட்டா. ஜிமினா, ஜாக்ஸா வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோ உங்கள் சாவு என் கையில் தான்டா, இப்போ திறக்கிறீங்களா இல்லையா? டே ஜாக்ஸா, அவன் என்ன வேணாலும் கத்திட்டு போட்டோம், காதில் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே ஹாலில் போய்ட்டு உட்காந்துறானுங்க. அங்கே ரூமில் எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான் ஜங்குக். இப்போ ஜங்குக்கு டக்குன்னு அவன் மொபைல் எடுத்து தயங்கு தான் கால் பண்ணுறான். ரிங்கு போகவே இல்லை. ஃபஸ்ட்டு ரிங்லேயே பிஸின்னு வருது. ஜங்குக்கு புரியுது நம்பரை பிளாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே அந்த மொபைலை தூக்கி போட்டு உடைக்கிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜாக்சன் தான். டே மச்சான், பாவண்டாமா, ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு கிடக்குறான்டா, சாப்பிட கூட இல்லை, தண்ணியாவது கொடுத்துட்டு வரவா? டே இப்போ நீ போனேன்னு வச்சுக்கேன், அவனை என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே குப்புற கடிச்சு படுத்திருக்கான். சுற்றி பார்த்தா ரூமே அலங்கோலமாக கிடக்கு, திங்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. இப்போ அவனோட மொபைல் தான் ரிங் ஆகுது. மொபைல் எடுத்து பார்த்தா அதில் டிஸ்பிளேவே தெரியல. நேற்று போட்டு உடச்சிருப்பான், அதில் ஃபுல் டிஸ்பிளேவும் போயிருக்கு. ஃபோன் மட்டும் வந்துட்டுருக்கு, ரிங் மட்டும் சவுண்டு கேட்குது. அவன் டச் பண்ணி பார்க்குறான், அட்டன் ஆகலை. மறுபடியும் டச் பண்ணி பார்க்குறான். இப்போது ரிங் அப்படியே ஆஃப் ஆகிடுது. காதில் வச்சு பார்க்குறான்,
ஹலோ ஹலோ மச்சான். டே 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 ஃப்ளெக்ஸ் நீ தானே? ஆமாம் மச்சான். டே டே தயங்க பார்த்தியா? டே அவனுக்கு இங்கே மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்குடா. என்ன என்ன மேரேஜ் நடக்குதா? வாட் த ஃபக். ஏமா இந்த உடனே வரேன். இப்போ ஜங்குக் தான் அந்த டோரை போட்டு உதன்னு உதைக்கிறான். லாக் அப்படியே உடையுது, டோரும் ஓப்பன் ஆகிடுது. வேகமாக கீழே வரான். இங்கே ஜிமினும் ஜாக்சனும் ஜங்குக்கு பிடிக்கிறானுங்க. 2 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். இப்போ நேராக தாங்க வீட்டில் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி பைக்கை போட்டு வேகமாக ஓடி வரான். வாட்ச்மேன்லாம் பிடிக்க வரான். அவனெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக உள்ளே தான் வரான் ஹாலுக்கு. அங்கே பார்த்தா ஜானும் தயாங்கும் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஜங்குக்கு இதை பார்க்குறான். அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஏய் தயாங், வெக்கங்கிட்ட நாயே, என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், எஞ்சி வேலை வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி உள்ளே போயிட்டு தயாங்கோட ஹேரை பிடிச்சி தரன்னு வெளில இழுத்துட்டு வரான். எல்லாருமே தடுக்கிறாங்க. எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தயாங்க அப்படி இழுத்துட்டு வரான். வீடு ஜங்குக் வலிக்குது ஜங்குக். அத்தா வெளில வாடா. உனக்கு இந்த மயிரை பிடிச்சதே உனக்கு வலிக்குதா? என்னை ஏமாத்திட்டு போனிய. இங்கே வலிக்குதுடா, எனக்கு இங்கே வலிக்குது. எப்பட்றா மனசு வந்து அவனை கல்யாணம் பண்ண? இப்போ ஜங்குக்கு எல்லாரும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயாங்க விட்டுறான் ஜங்குக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. இங்கே தயாங் தான் ஜான் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கு பார்க்குறான். தயாங் போகாத தயாங் நில்லு தயாங், போவாதடா. போவாதடா. ஜிமினும் ஜாக்சனும் வந்துடுறானுங்க. வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இப்போ ஜங்குக்கு தான் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க.